காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டூ இன்னைக்கு நம்ம 9th சாப்டரில் செகண்ட் பார்ட்டில் செகண்ட் செஷன் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா. இந்த டயக்ராம் உங்களுக்கு வந்து மைக்ரோஃபியூல் செல்லும் பயோகேஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மைக்ரோஸ் எப்படி வந்து சிவேஜி ட்ரீட்மெண்ட் எனர்ஜி ஜென்ரேஷன் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இப்போ டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் அந்த சிவேஜ் வாட்டர்னா கழிவு நீர் இல்லைங்களா. அந்த கழிவு நீர் வந்து எவ்ரிடே சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது நகரங்கள்லேருந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்று சொல்லக்கூடிய மாநகரம் வரையும் கண்டெய்னிங் ஹியூமன் எஸ்கிரீட்டா, மனித கழிவுகள் இருக்கு இல்லைங்களா. மனித கழிவில் இட் கண்டைன்ஸ் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் மைக்ரோஸ். அதில் அதிகமான கரிம பொருள்களும், அதாவது தேவையில்லாமல் இந்த இருக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டு, ஹியூமன் எஸ்கிரீட்டா இதெல்லாமே இருக்கு இல்லையா, விச் ஆர் பேத்தோஜெனிக் டு ஹியூமன்ஸ். இது எல்லாமே பேத்தோஜெனிக் என்று சொன்னால் அப்போ டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது, நோயூக்கியாக இருக்கிறது, அதுக்கு பேர் தான் பேத்தோஜெனிக் என்று பெயர். பயோடிகிரபிள் பொலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பயோடிகிரபிள் பொலிட்டன்ஸ் அப்படின்னா உயிர் சிதைக்கக்கூடிய, பொலிட்டன்ஸ் என்னால் அந்த பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ஏரில் அன்டிசைரபிள் சப்ஸ்டன்ஸ் பொல்யூஷன், மாசுபடுதல். ஸோ அன்டிசைரபிள் சப்ஸ்டன்ஸ் நோன் அஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் ஆக்சைடு, கார்பன் ஆக்சைடு இருக்கு இல்லையா, கார்பன் மோனாக்சைடு, வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய அது பொல்யூட்டன். ஸோ இப்போ பொல்யூஷனுக்கும் பொல்யூட்டன்ட்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியுது. ஓகே. டொமஸ்டிக் வேஸ்ட்டு, வீட்டு கழிப்பொருள் இருக்கு இல்லையா, கன்சிஸ்ட் அப்ராக்சிமேட்லி 99% வாட்டர், சஸ்பெண்டட் சாலிடு, சாலிபிள் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் சீவேஜ் ஷுட் டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி இன்டு வாட்டர் பாடிஸ். இது டைரக்டாக நமக்கு அதனுடைய வாட்டர் பாடிஸ் என்று சொல்லக்கூடிய நீர்நிலைகளில், ரிவர்ஸாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், ஸ்டீம் நீரோடையாக இருக்கட்டும், கொண்டு விட முடியாது. என்ன பண்ணலாம், சீவேஜ் ஷுட் பி ட்ரீட்டட் அப்படின்னா அந்த கழிவு நீரை நாம் என்ன பண்ணணும், அதை சுத்திகரிப்பு செய்து ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், அதுக்குள்ள அதனுடைய பிளான்ஸில் நம்ம அதை ஒரு செகண்டரி ட்ரீட்மெண்ட் பண்ணி பயாலஜிக்கல் மெத்தடில் நம்ம அதை க்ளீன் பண்ணி அனுப்பணும். அப்போ இந்த மைக்ரோப்ஸுங்கிறது மாஸ் ஆஃப் பாக்டீரியா ஃப்ளாக், அந்த மாஸ் ஆஃப் பாக்டீரியா டு க்ரோ ஏரேட்டட் வாட்டர், அந்த ஏரேட்டட் அதாவது அந்த வாட்டரை வந்து நல்லா ஏரேஷன் செகண்டரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தே கன்சியூம் மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் எஃபுலண்ட் அண்ட் ரெடியூஸ்டு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி. அது உள்ள என்ன இருக்கும், அந்த ஆக்சிஜனுடைய டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இதனுடைய டீட்டெயில் வந்து சீவேஜ் வாட்டரை நம்ம சேம் புக்கில் 13th சாப்டரில் we will discuss later. ஸோ டோட்டலாக சீவேஜ் வாட்டரை டைரக்டாக அதனுடைய நேச்சுரல் ஸ்ப்ரிங் ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸில், பாண்ட்ஸில் விடாமல் அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் விட்டால் நமக்கு எந்த விதமான அஃபெக்டும் இல்லை. இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஓகே. சீவேஜ் வாஸ் ஜெனரேட்டட் every day in the cities and towns. Also human excreta, organic, inorganic waste are available. Before disposable sewage should be treated. That is a major concept of this paragraph. Next, 9.3.1 microbial cell. Microbial cell அப்படிங்கிறது ஒரு நுண் எதிர் பொருள் கலன், வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த டயக்ராமில் சப்ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் ரெடாக்ஸ், REDOX அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே. ஒன் சைடு ஆனோடு இருக்குது, அனதர் சைடு கேத்தோடு இருக்குது. இப்போ இந்த ஆனோடு சைடை வந்து நெகட்டிவ் அயன் போட்டுங்க, கேத்தோடு வந்து பாசிட்டிவ் அயன் போட்டுங்க. கொஞ்சம் ஃபிசிக்ஸ் மேம் சொல்லியிருப்பாங்க, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கொஞ்சம் பயோஃபிசிக்ஸ் பயோகெமிஸ்ட்ரி கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த சப்ஸ்டேட்டில் ரெடாக்ஸில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், நல்லா கவனிக்கணும். ஓகேவா, நான் டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சென்டரில் இருக்கிற அந்த பிளாக் லைன் இருக்குங்களா, இந்த பிளாக் லைன் வந்து புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் என்ன ஆகுது, நல்லா கவனிங்க, இதுலேருந்து ரிலீஸ் ஆகும் இந்த செல்லில், மைக்ரோஃபியூல் செல் அலோயிங் பாக்டீரியா. இது எந்த மெத்தடில் பண்ணுறாங்கன்னா பை பாக்டீரியா மெத்தடில் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுன்றோம். வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டு நோட் பண்ணிங்க உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில். மூமெண்ட் ஆஃப், அதெல்லாம் நோட் பண்ணிங்க.
movement of charge particles by using bacteria. மிமிக்ரின்னு இருக்கு. மிமிக்ரினா ஒரு ஒப்பொலியாக்கம். எப்படி சார் இது ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ் ரெண்டுமே சேம். ஒரே டயத்தில் நடிக்கவும் அல்லது பேசவும் அல்லது மல்டி ஒர்க் செய்கிறாங்கல்ல, அதுபோல் இதில் ஆக்சிடைஸும் பண்ணும் ரெடியூஸும் பண்ணும். பை அலோயிங் பாக்டீரியா ஆக்சிடைஸ் ஆக்சினேற்றம் அண்ட் ரெடியூஸ் குறைக்கவும் செய்யும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மிமிக்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? பாக்டீரியல் ரெஸ்பிரேஷன் பேசிக்கலி ஒன் பிக் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், எலக்ட்ரான்ஸ் மூவ் அரவுண்ட். MFC மீன் மைக்ரோஃபியல், F ஃபார் ஃபியூவல், C ஃபார் செல். ஆனோடு கேத்தோடு செப்பரேட் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். ஆனோடு கேத்தோடு செப்பரேட்டா அந்த எக்ஸ்சேஞ்ச் புரோட்டான் எக்ஸ்சேஞ்சு சென்ட்ரல் இருக்கு இல்லைங்களா? இப்போ மைக்ரோவ்ஸ் அட் த ஆனோடு ஆக்சிடைஸ்டு த ஆர்கானிக் ஃபியூவல் ஜெனரேட்டிங் புரோட்டான். இப்போ வந்து என்ன ஆகுன்னா, அந்த ஆர்கானிக் ஃபியூவல் புரோட்டான் ஜெனரேட் ஆகி பாஸ் த்ரூ த மெம்பரேன் கேத்தோடு. இப்போ ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு போறாரு. இப்படி வந்தாச்சு இல்லைங்களா? ஸோ அந்த எலக்ட்ரான் பாஸ் த்ரூ த ஆனோட் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட், வெளியில இந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் வழியா வெளியில போவாரு. உங்க புக்ல இருக்கு பாரு, மேல ஒரு எல்லோ கலர் இருக்கு பாரு. அப்ப கேத்தோடுக்கு நேராக டெக்ஸ்ட் புக்ல இல்லை, நீங்க போட்டுங்க ப்ளஸ்ன்னு போட்டுங்க பாசிட்டிவ் அயான். ஆனோடுக்கு நேராக போட்டுங்க ஒரு மைனஸ் போட்டுங்க, அது வந்து நெகட்டிவ் அயான். ஓகேங்களா? இப்போ கேத்தோடுங்கிறது பாசிட்டிவ் அயான், ஆனோடுங்கிறது நெகட்டிவ் அயான். இப்போ கிவ் எலக்ட்ரான், பாசிட்டிவ் அயான்ங்கிறது கிவ் எலக்ட்ரான் கொடுக்கும். சைமல்டேனியஸ்லேயே இதில் என்ன ஆகும், ஆனோடுங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்கும். பட் ஒரு ஆக்சினேட்டமும் ஒரு ரிடக்ஷனும் சேம் டயத்தில் செய்யக்கூடியதான் ஒரு பின் ரெடாக்ஷனுடைய டியூட்டி. ரிடாக்ஷன்னா ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ். ஓகே, இந்த மெத்தடில் தான் இந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோபியல் ஃபியூவல் செல். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மைக்ரோப்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் பார்க்குறோம். தேங்க்யூ.